ஹலோ ட்ரேடர்ஸ். ட்ரேடிங்கில் ரொம்ப ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. ட்ரெண்ட் எப்படி ஃபைன் பண்ணுறது, இது எல்லாமே இது இண்டிகேட்டர்ஸ் கிடையாது, கேண்டில்ஸ் பேஸ் தான். கேண்டில்ஸில் சில சேஞ்சஸ் மாற்றும் பொழுது நமக்கு ரொம்ப ஈஸியாக என்ட்ரிஸ் அண்ட் எக்ஸிட்ஸ் கிடைச்சிரும். நீங்கள் கேண்டில்ஸில் இந்த சேஞ்சஸ் மாற்றும் பொழுது உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. க்ரீனில் இருக்க வரைக்கும் பை, ரெட்டில் இருந்தால் செல், அவ்வளோதான். ஜஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாலே போதும், நமக்கு நல்ல என்ட்ரி கிடைக்கும். அதுதான் வந்து எக்கினாசி ஸ்ட்ராட்டஜி. இதுலேயே உள்ள இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே இப்போ நான் கிளியராக அந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஹெக்கினாசி எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் கொடுக்கணும், எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம், ஆப்ஷன்ஸில் எப்படி ஹெக்கினாசி யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம், இது எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போது ட்ரெண்ட் எப்படி ஃபைன் பண்ணுறது, ட்ரெண்ட் ஃபைன் பண்ண டவ் தியரி இருக்குது, ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்குது, கேண்டில்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ட்ரேடிங்கில் ட்ரெண்ட் ஃபைன் பண்ண நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. ஆனால் இப்போது ஹெக்கினாசி யூஸ் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கிறது, எப்படி எக்ஸிட் ஆகுறது, எப்படி நல்ல ப்ராஃபிட்டில் வெளியே வர்றது, அதே போல் ஹெக்கினாசி ஃபேக் இண்டிகேஷன் காட்டுமா, அப்போ அதையெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது, ஸோ அந்த டைம் ஃப்ரேமில் எந்த டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டா நம்ம கரெக்டாக இருக்கும், இது எல்லாமே இப்போ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்ஸ் பாருங்கள், ஸ்ட்ராட்டஜி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே, நமக்கு ட்ரெண்ட் ஃபைன் பண்ண ஈஸி ஆகிடுச்சு. ஓகே, இப்போது ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸ்ட்ராட்டஜி முடிஞ்ச உடனே உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போது நிஃப்டியோட கேண்டில்ஸ் தான் இருக்குது. இப்போது இந்த கேண்டில்ஸை நம்ம ஹெக்கினாசி கேண்டில்ஸாக மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு இன்ட்ராடே கரெக்டாக இருக்கும். கேண்டில்ஸ் இருக்கு இல்லையா, கீழே ஹெக்கினாசி இருக்குது பாருங்கள், இதை மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேண்டில்ஸ் ஹெக்கினாசியாக மாறிடும். ஓகேவா, இப்போது ஹெக்கினாசி வந்துருச்சு. ஹெக்கினாசி வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இது ஒரு ஹை லோ க்ளோஸ் இதெல்லாமே கன்சிடர் பண்ணக்கூடாது. நீங்கள் பார்க்குறது கேண்டில்ஸோட ஹையோ லோவோ க்ளோஸோ கிடையாது. இது வந்து ஒரு ட்ரெண்டு, ஆவரேஜிங்காக உங்களோட ட்ரெண்டை காட்டிகிட்டே இருக்கும். அதனால தான் இது வந்து ட்ரெண்ட் இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேண்டில்ஸ் வந்து ட்ரெண்டுக்காக யூஸ் பண்ணுறது. மார்க்கெட் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டானு ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். கேண்டில்ஸ் க்ரீனில் இருக்க வரைக்கும் நீங்கள் அப் ட்ரெண்டில் இருக்கலாம், தென் ரெட் ஆகிடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு டவுன் ட்ரெண்டுக்கு போகலாம். இங்கே பாருங்களேன், இந்த டேயில் இங்கே க்ரீன் கேண்டில் விழுந்திருக்கு, அதுக்கடுத்து ரெட் கேண்டில் எங்கே விழுந்திருக்கோ அங்கே க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இந்த க்ரீன் கேண்டிலில் என்ட்ரி எடுக்கிறோம், அடுத்து வெயிட் பண்ணுறோம், எப்போ ரெட் கேண்டில் வருதோ அப்போ நம்ம பொசிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக ட்ரெண்டு. நடுவில் நீங்கள் கேண்டில்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ரெட்டு க்ரீன் கேண்டில்ஸ்லாம் இருக்கும். இது வந்து 15 மினிட்ஸு, இதுலேயே ரெட் கேண்டில்ஸும் இருக்கும். ஸோ ஹெக்கினாஸில் வச்சிங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் விழுந்து நீங்கள் பை என்ட்ரி பண்ணிட்டீங்க, கால் எடுத்துட்டிங்கன்னா ரெட் கேண்டில் விழுற வரைக்கும் வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து இன்னும் மேலே போகும். இந்த கேண்டிலுக்கான ரூல்ஸ் இது. ஹெக்கினாசி கேண்டில்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா தென் நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடணும். ஓகேவா, ஸோ நமக்கு எத்தனை பாயிண்ட்டு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும், 200 பாயிண்ட்டு ப்ராஃபிட். ஓகேவா, சரி, இன்னொரு நாள் பாருங்கள், மேலே ரெட்டில் இருந்து க்ரீன் புட் என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா ரெட்டில் எடுத்துருக்கீங்க, ஒரு க்ரீன் கேண்டில் விழுந்து உடனே எக்ஸிட் பண்ணுறீங்க, இதுக்கு எத்தனை பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கும் பாருங்கள், 23,860. ஓகே, இது ஒரு 350 பாயிண்ட்டு இந்த ஃபாலுக்கு நமக்கு ப்ராஃபிட்டு. இப்போது நிஃப்டியில் ஒரு 300 பாயிண்ட் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்க. ஓகேவா, நிஃப்டியில் ஒரு 300 பாயிண்ட் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸில் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே, எவ்வளோ இருக்கும், ஒரு லாட்டுக்கே உங்களுக்கு 10,000 ரூபா கிடைக்கும். ஸோ இந்த 350 பாயிண்ட் மார்க்கெட் இறங்கிறதுக்கு ஒரு டிப் இந்த மணியில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அசால்ட்டாக 300 பாயிண்ட் ஏறி இருக்கும். ஒரு லாட்டுக்கு உங்களுக்கு 10,000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகேவா, ஒரு 200 ரூபாய் இருக்குது ஒரு லாட்டோட சைஸ் அப்படின்னா அதில் 350 பாயிண்ட் 10,000, 200 இருக்குது அப்படின்னா ஒரு 13,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 10,000 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு லாட்டுக்கு 10,000 ரூபாய். ட்ரேடிங் வந்து டெப்த் நாலேஜோடு தான் எடுக்கணும். நாம் ஃபஸ்ட் லேர்ன் பண்ணுங்கள், லேர்னிங் ஃபஸ்ட்டு, இயர்னிங் செகண்டு. தென் இப்போது சென்செக்ஸில் பார்ப்போம். ஒரு நாளோட கேண்டில் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு நாளில் எத்தனை என்ட்ரி நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு பை என்ட்ரி, ஒரு ரெட் கேண்டில். ஓகேவா, இங்கே எக்ஸிட் பண்ணிவிடுவோம். நான் இது எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த நாய்ஸ்லாம் லோ டு ஹை மார்க் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். 2 என்ட்ரி கிடச்சிருக்கு நமக்கு லோயர் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸுக்கு. ஓகேவா, 500 பாயிண்ட்டு ப்ராஃபிட். இப்போது நமக்கு சென்செக்ஸில் ஒரு நாளில் 2 என்ட்ரி 500 பாயிண்ட் ப்ராஃபிட். இப்போ பேங்க் நிஃப்டியில் பார்த்துட்ருக்கோம். பேங்க் நிஃப்டி இதை நான் ஷார்ட்ஸ்லையும் போட்டிருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டியோட இந்த 500 பாயிண்ட்டு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். சேம் க்ரீன் கேண்டில் ஹெக்கினாஸில் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா என்ட்ரி எடுக்கிறோம். அகைன் எங்கே ரெட் கேண்டில் வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இதுதான்
ஹெக்கினாசியோட ஸ்ட்ராட்டஜி. ஹெக்கினாசி வந்து ஒரு ட்ரெண்ட் இண்டிகேட்டர், ஹை லோ க்ளோஸ் எல்லாம் கிடையாது. டார்கெட்டை ஹெக்கினாசி வச்சு ஃபிக்ஸ் பண்ணவும் முடியாது. இதுவும் அதே தான். ஃபாலிங்கில் ஒரு 400 பாயிண்ட் ரெட் கேண்டில் விழுந்திருக்கா, அங்கேருந்து அப்படியே கீழே வந்தால் ஒரு க்ரீன் கேண்டில் விழுந்திருக்கா, எக்ஸிட் ஆகுறோம். ஓகேவா? இப்போ புட்டில் 400 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணலாம். 400 பாயிண்ட் உங்களுக்கு 12,000 ரூபாய் பேங்க் நிஃப்டிக்கலாம் ஒரு லாட்டுக்கே. தென் அகெயின் எத்தனை என்ட்ரிஸ் கிடைச்சிருக்கு பாருங்கள், மேலேருந்து கீழே. இது எல்லாமே லோயர் டைம் ஃப்ரேமுக்கு இத்தனை என்ட்ரி கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1500 பாயிண்ட்டு கிட்ட 1600 பாயிண்ட்டு கீழே ஃபால் ஆகிருக்கு. நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் இப்போ வந்து ஒரு 30 மினிட்ஸ்லையோ 1 ஹவர்லையோ வச்சுட்டிங்கன்னா அந்த நடுவில் இருக்க க்ரீன் கேண்டில்ஸ்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு க்ரீன் கேண்டில் எக்கினாசிலேயே ஃபார்ம் ஆகுதுன்னா ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைலோ க்ளோஸ் ஆகலை அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? தெரியுதா? அங்கே ஒரு குட்டி க்ரீன் கேண்டில் விழுந்திருக்கு, ஆனால் அது ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை லோவை க்ளோஸ், தட் மீன் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணலாம் ட்ரெண்டுக்காக. புரியுதா? அங்கே ஒரு க்ரீன் கேண்டில். இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முன்னாடி இருக்க கேண்டிலை அதுக்கு அடுத்த கேண்டில் ஹைலோ பிரேக் அவுட் ஆகலைன்னா நீங்கள் ட்ரெண்டுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க, வெறும் ஹெக்கினாசி மட்டும் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா க்ரீன் கேண்டில் விழுந்த உடனே எக்ஸிட் ஆகிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் நல்லா தெரியும், ட்ரெண்ட் இன்னும் ஃபாலோ ஆகுன்னா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா அதை கேப்சர் பண்ணுறது தான் ட்ரேடிங்கில். வெயிட் பண்ணிவிட்டு அத்தனைலாம் வெயிட் பண்ணக்கூடாது. இப்போது நாம் என்ன பண்ணுறோம், இன்ஃபோசிஸோட சார்ட் எடுத்துக்கிறோம். ஏன்னா இண்டெக்ஸ் நிஃப்டி பார்த்தோம், சென்செக்ஸ் பார்த்தோம் இல்லையா, இப்போது இன்ஃபோசிஸ் பார்ப்போம். ஒரு ஸ்டாக்கோட மொமெண்டம் பார்ப்போம். இப்போது 1 ஹவர் கேண்டில் வச்சுருக்கேன். ஏன்னா நாய்ஸ் ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ஸ்டாக்ஸுக்கு நீங்கள் எதுக்குனாலும் 15 மினிட்ஸ் வச்சுக்கங்க. கொஞ்சம் பெரிய ஸ்விங்கில் பண்ணுறேன் அப்படின்னா 1 ஹவரில் வச்சு நம்ம ட்ரேட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்களேன், டாப் டு லோ எத்தனை பாயிண்ட்டு, 55 பாயிண்ட்டு. இன்ஃபோசிஸ்லாம் ஒரு லாட்டுக்கு 400. ஸோ 22,000 ப்ராஃபிட் உங்களுக்கு. ஓகேவா? சேம் அப் ட்ரெண்டில் ஒரு கால் ஆப்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கேண்டில் விழுந்திருக்கு கீழே, 1066 என்ட்ரி எடுத்திருப்பீங்க, 1109 எக்ஸிட் கொடுத்துருப்பீங்க. ஸோ சேம் 55 பாயிண்ட்டு, அதே 22,000 ப்ராஃபிட் பண்ண முடியும். ஒரு கால் ஆப்ஷன் நீங்கள் எடுத்திருந்தீங்க ஒரு டீப் இந்த மணியில் அப்படின்னா இன்ஃபோசிஸில் சேம் நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஓகே ட்ரேடர்ஸ், எக்கினாசி யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கணும், எப்படி எக்ஸிட் ஆகணும், டைம் ஃப்ரேம் எப்படி மாற்றிக்கணும், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இதே போல் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது நம்ம சேனலில். ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம இது எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவோம். நீங்கள் பார்த்துக்குங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம ஆன்லைனில் ஃப்ரீயாக கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். தென் பெய்ட் கிளாஸஸும் இருக்குது. ஃப்ரீ கிளாஸஸ் அட்டன் பண்ணுறவங்க அட்டன் பண்ணலாம். நான் அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கும்போது நான் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.